அவங்களும் தேடிட்டு வந்து கையெழுத்து போடுறாங்க. காரணம் என்னடான்னா மொழி மேலே அவ்வளோ பற்று இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஒரு கையெழுத்து ஒரு ஓட்டாக மாறும். ஏன்னா பிஜேபி கட்சின்றது ஏதோ சாதாரணமாக ஓட்டுக்கான கட்சி மட்டும் கிடையாது, இந்த தேசத்துக்கான கட்சி, இந்த தர்மத்துக்கான கட்சி. அதனால இன்னைக்கு திருமங்கலம் தேர்தல் ஆட்சியில் மிகப்பெரிய வரவேற்பு எங்களுக்கு. ஸோ மக்கள் மத்தியில் போகும்போது வீடாக போகும்போது இதெல்லாம் ஒரு பெரிய அதற்காக மூன்றாவது மொழியாக ஹிந்தி படித்தால் என்ன தவறு என்பது நம்முடைய வாதம். ஆனால் இங்க தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற அரசு ஹிந்தி வேண்டாம், எங்களுக்கு தமிழ் போதும், ஆங்கிலம் போதும். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் ஹிந்தி படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இரண்டே மொழி தான் படிக்கலாம். ஏன்னா இந்த பாட்டை எங்க நம்ம போக தமிழகத்தை விட்டு எங்க நம்ம வெளியே போகணுங்கிறது தான் அவருடைய கெட்ட. உதாரணத்துக்கு அவங்க பல்வேறு போராட்டங்கள் பண்ணாங்க, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த முட்டாளர்கள் ஒரே ஒரு விஷயம் தெரியாது, ஹிந்தி ஆகிய இங்கிலீஷ் அறியும், ஹிந்தி ஆகிய தெரியலாம், ஹிந்தி எழுதி இங்கிலீஷ் எழுத அவங்க தெரியல. முட்டாள் அவ்வளோ ஒரு அயோக்கியம். நாம நம்ம குழந்தை கற்றுக்கொண்டால் போதும் என்பது தீய திராவிட முன்னேற்ற அரசை தூக்கி வேண்டும் என்றால் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் கையில் எடுத்து ஒவ்வொரு நிர்வாகியும் கூட அவர் இருக்கக்கூடிய சொந்த பகுதியில் 300 ஒரு சாதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மண்டல தலைவரும் கூட அதே அந்த மண்டலில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அனைவரும் அரவணைத்து ஒரு இளைஞர்கள் கூட அழைக்க வேண்டும். அனைவரும் அழைத்து ஒவ்வொரு கூட்டிலும் கூட 300 பேரை நீங்கள் 300 வீடுகளுக்கு செல்ல வேண்டும். 300 வீடுகளுக்கு சென்று அந்த கையெழுத்தை பெற வேண்டும். அவருக்கு விருப்பமான மொழி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லை, தமிழாகட்டும், தெலுங்காகட்டும், கன்னடாகட்டும், மூன்றாவது மொழி எது பிடிக்கும் என்று கேட்க வேண்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது மொழி எனக்கு தெலுங்கு வேணும், மூன்றாவது மொழி எனக்கு கன்னடம் வேணும், மூன்றாவது மொழி தமிழ் வேணும், மூன்றாவது மொழி ஹிந்தி வேணும். இப்படி கேட்கக்கூடிய வீடு அனைத்து வீடுகளும் திமுக வீட்டில் போய் கேட்கல, அவனால பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, நியாயம் அவங்க தெரியுது. ஆக அனைத்து வீடுகளுக்கும் நான் செல்ல வேண்டும். எந்த பயமும் ஒரு அச்சம் கூட இல்லை. எதுக்கு அச்சம் பண்ணணும்? நாம நேரடியாக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி. நாம் அனைவரும் பொதுநலத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு நிர்வாகிகள். சுயநலத்துக்காக இருக்கக்கூடிய யாரும் சுயநலத்துக்காக வரல. இன்னைக்கு கூட நான் தான் எல்லாரும் பெட்ரோல் கொடுக்க கரெக்டாக கட்சி கொடுத்த. ஏன்னா இது தேசத்தை காப்பாற்ற வேண்டும், தெய்வத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துணிச்சலோடு வெளியே வரக்கூடிய ஒரு கட்சி நிர்வாகிகள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை மாற்றலாம். நிர்வாகிகள் அனைவரும் இந்த கையெழுத்து எடுப்பதை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். அதே போல கடந்த 6 மாத காலமாக நீங்கள் செய்த உறுப்பினர் சேர்க்கையை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 40,000 50,000 உறுப்பினர்கள் இருக்கலாம். நாம வாங்க 1,24,000 ஓட்டு வாங்கிடும். கிட்டத்தட்ட 1,00,000 கோடி வாங்கிடும். குறைஞ்சது 70% நம்ம கையில் வாங்க உறுப்பினர் சேர்க்கிறார்கள். அந்த உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய அனைவருடைய விருப்பம் கூட. ஆக தயவு கூர்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாலும் முன்னாள் நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இந்த வேலையில் நீங்கள் ஈடுபட வேண்டும். நம்முடைய கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு மண்டலிலும் கூட நம்முடைய மாவட்ட தலைவர் மண்டல தலைவர் தேர்ந்தெடுத்தவுடன் மீது இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாதிரி ஒரு கோபம். அதை பற்றி நம்ம யோசனை பண்ணக்கூடாது. நாம பொறுப்பு வரல. நாம் இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஒரு உறுப்பினர் அடையாளம் போது கௌரவமான ஒரு செயல். அதை கொண்டு போய் ஒரு ஆசிரியர் நீ இருக்கிறா ஓகே, உனக்கு என்ன வேலை செய்ய கொடுத்து அவன் தயாராக. அதனால் எதை பற்றி நீங்க யோசனை பண்ணணும். கூட எந்த பொறுப்பு வரட்டும் வராத பொறுப்பு நம்ம இறங்கி வேலை செய்ய வேண்டும், அறணும் ஒற்றுமையாக வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அன்பான வேண்டுகோளை அனைவரும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்று இந்த கிராமமாக புதிதாக ஒரே தலைவரை தேர்ந்தெடுத்தோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய 11 ஒன்றிய தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த வாய்ப்பு அனைத்து தலைவர்களை தெரிந்து கொண்டு இந்த
ఇట్లు బాక్స్ ఇవ్వాలా బాగుండాలని మీరు రాసుకుంటారంటే ఒక సిగ్నేచర్ వేయాలి. భారత్ మాతా కీ జై, భారత్ మాతా కీ జై. அவங்களும் தேடி வந்து கையெழுத்து போடுறாங்க. காரணம் என்னடான்னா மொழி மேலே அவ்வளோ பற்று இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஒரு கையெழுத்து ஒரு ஓட்டாக மாறும். ஏன்னா பிஜேபி கட்சின்றது ஏதோ சாதாரணமாக ஓட்டுக்கான கட்சி மட்டும் கிடையாது, இந்த தேசத்துக்கான கட்சி, இந்த தர்மத்துக்கான கட்சி. அதனால இன்னைக்கு கிளமங்கலம் பேரூராட்சியில் மிகப்பெரிய வரவேற்பு எங்களுக்கு. ஸோ மக்கள் மத்தியில் போகும்போது வீடாக போகும்போது இதெல்லாம் ஒரு பெரிய